மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துக்கே பயம் இல்லை. நமக்கு மலக்குல் மௌத்துடைய பெயரை கேட்டாலே பயம். சகோதரர்களே, மலக்குல் மௌத்துக்கு கொடுத்தாங்க அறை ஒன்று கண்ணத்துல கண்ணொண்டு பறக்கிறதுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் அவ்வளோ வீரன் தைரியசாலி. 2 பேர் சண்டை குர்ஆன்ல வருது. 2 பேர் சண்டை. மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க அந்த வழியால. ஒருத்தன் உதவி கேட்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களை காப்பாத்துங்க. இன்னும் நபியாகல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் நபியாகல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களை காப்பாத்துங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, விலகு, தள்ளு, சண்டை பிடிக்காத. சண்டை பிடிச்சார். ஒன்றும் இல்ல, ஒரு தள்ளு தான். பிடிச்சு ஒரு அடி, ஒரு தள்ளு. فَوَكَزَهُ مُوسَى فَقَضَى عَلَيْهِ. அல்லாஹ் சொல்றான், ஒரு தள்ளு தான் தள்ளினார். கீழே விழுந்து அவன் செத்தே போய்த்தான். கீழே விழுந்து அவன் செத்து போய்த்தான். நம்ம தள்ளினா யாராவது விழுந்து சாகுவானா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய பலசாலி, வீரன், மாவீரன். அல்லாஹ் தவிர யாருக்கும் பயம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த காரூனுக்கு பயப்படுவாங்களா? சொன்னாங்க, நீ யாரா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்ல, மரியாதையா உண்ட செத்து செல்வங்கள்ல இருந்து ஜகாத் எடுத்து வெளியவை, ஜகாத் எடுத்து வை, அல்லாஹ்ட கடமையை கொடு. காரூன் பார்த்தானா இந்த மூசா நபியோட தப்பே இல்லண்டா கேட்க மாட்டார், அடிச்சாவது படிச்சுட்டு போயிருவார். ஆகையால இவரை வேற முறையில தான் மடக்கும். ஜகாத் நிதியம் அக்கரபத்திலையும் பெரிய முயற்சி செய்யறாங்க. உலமாக்கள் இருக்கிறாங்க, புத்திஜீவிகள் இருக்கிறாங்க. ஜகாத் கடமையா? அல்லாஹ்ட சொத்து, யாரும் அதுல விளையாடிடப்படாது. யாரு ஜகாத்துல விளையாடுறீங்களோ, அல்லாஹ்ட கடமைகள்ல விளையாடுறீங்களோ, உங்களோட சொத்து செல்வங்கள்ல இருந்து அல்லாஹ்ட பங்கு, அனாதைகள பங்கு, ஏழைகள பங்கு, இதுல விளையாட்டு போடுறீங்களோ, உங்களுக்கு ஆகப்பெரிய முன்முதாரணம் காரூன். வரலாற படிச்சீங்கன்னா ஒரு நாளும் ஜகாத் கொடுக்காம இருக்க மாட்டீங்க. அதான் கிதாபையும் சொல்லி, பேரையும் சொல்லி, இடத்தையும் சொல்லிட்டேன், போய் தேடி பாருங்க. சகோதரர்களே, காரூன் பார்த்தானா ஒவ்வொரு நாளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யற, கண்ட கூட்டத்தார்களுக்கு பயான் செய்யுது. மார்க்கத்தை பத்தி, தொழுகையை பத்தி, ஜகாத்தை பத்தி, நோம்ப பத்தி எல்லாம் பயான். ஒரு நாள் காரூன் வாரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்துக்கு பயான் செய்யறாங்க விபச்சாரத்தை பத்தி. விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை? திருமணம் முடிச்சவன் செஞ்சா கல்லால் அடிச்சு கொள்ளணும், திருமணம் முடிக்காதவன் செஞ்சா 100 கசையடி ஆளுக்கு போட்டு வெளுக்கணும். காரூன் வந்து கேட்டானாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்களும் இந்த குற்றத்தை செஞ்சா அல்லாஹ் காப்பாத்தணும், உங்களுக்கும் அதே தண்டனையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, எனக்கு அதே தண்டனை தான். சொன்னானா, நீங்க ஒரு பெண்ணோட தவறா நடந்துட்டீங்க, அந்த பெண்ணு ஒரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறா. சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரோட கொஞ்சம் பார்த்து விளையாடணும். நாம் பெரிய பணக்காராக்களோட விளையாடுறது எல்லாம் வேற. அல்லாஹ்வோட உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, ஈமானோட உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, கையேந்தினா துவா கபூலாற மக்கள் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அநியாயம் செய்ய போனா அல்லாஹ் உடனே அடிச்சு போட்டுருவான். அல்லாஹ் உடனே அழிப்பான். அவங்க எல்லாம் அல்லாஹ்வோட பவரை கையில வச்சிருக்கிறார்கள், அல்லாஹ்வோட உதவிய கையில வச்சிருக்கிறார்கள். அவங்களோட விளையாட போப்படாது, மார்க்கத்துல விளையாட போப்படாது. எங்களால மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்யலாதா, கை கட்டி பார்த்துட்டு இருக்கணும். செய்யறவனையும் போய் தடுக்கப்படாது. ஒரே இவருக்கு பள்ளி தானே, இவருக்கு பொஞ்சாதி உள்ள இல்லையா, ஒரே இவருக்கு அங்கேயும் இங்கேயும் சமூகம் அலைகிறாரு, கொஞ்சம் உழைக்கிற இல்லையா, 4 கறி புளி வாங்கி நல்லா தின்ற இல்லையா, கொஞ்சம் பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிட்டு ஒரு ட்ரிப் கொண்டு போற இல்லையா, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அவன் அல்லாஹ்வுக்காக வாழ்றான். உலகத்துல அல்லாஹ் அவனை வாழ வைப்பான். நாங்க கண்ணால பாக்குறோம் எத்தனையோ பேர் 1 ரூபா சல்லி இல்ல ஹஜ்ஜிக்கு போறான், 1 ரூபா சல்லி இல்ல அல்லாஹ்ட பாதையில அமெரிக்காவுக்கு போறான், 1 ரூபா சல்லி இல்ல முழு உலகமும் போறான். இஸ்மாயில் ஹஸரத் ரஹிமஹுல்லாஹ் 72 நாட்டுக்கு போனாங்க அல்லாஹ்ட பாதையில். 72 நாடு. ஸ்ரீலங்கால யாரும் போயிருக்க மாட்டாங்க. 72 நாடு. அவர வியாபாரம் என்ன தெரியுமா? என்ன வியாபாரம்? கரிஞ்சீரக உருண்டை. இதான் அவர தொழில். நம்புவீங்களா? இதெல்லாம் கண்ணால கண்டது. இதெல்லாம் கேளுங்க. ரஷாதியா கொழும் மர்கஸ் தோதினாக்கள்கிட்ட கேளுங்க.
நாவலபிட்டி ஹாஷ்மியால ஓதினாக்கள்கிட்ட கேளுங்க, இனாமுல் ஹசன் அட்டுலுகம மதரசால போய் கேளுங்க, குர்நாகல் மெல்சிரிபுர மதரசால போய் கேளுங்க. இதெல்லாம் அவர் உருவாக்கின மதரசா. எந்த மதரசாக்கு நான் தான் பிரின்சிபல் பேர் எடுக்கல, போய் சேர்ந்துட்டார். எவ்வளவு இஹ்லாஸ் இருக்கும். மதரசா சுபஹானல்லாஹ் நடக்குது. பெரிய பெரிய மதரசாக்கள் எல்லாத்துக்கும் நன்மை போகுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய மக்கள் நம்மட கண்ணுக்கு முன்னால வாழ்ந்தவங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், சரி அந்த பொம்பளைய கொஞ்சம் கூட்டிட்டு வாவே, யாருன்னு பாப்போம். ஒரு பொம்பளை வாரா, கையில ஒரு புள்ளையும் தூக்கிக்கிட்டு விறுவிறுன்னு வாரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் சொல்லல, ஒரு பார்வை தான் பார்த்தாங்களாம். யாருன்னு பார்க்கணுமே, நீ நான் தான் வாப்பான்றான், விபச்சாரம் செஞ்சேன்றான். பார்த்ததான் பார்வை. அந்த பொம்பளை கிட்டு 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 நடுங்க ஆரம்பிச்சுட்டான். நடுங்குது பாலு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா மலக்குல் மௌத்தே நடுங்குறார். பொம்பளை எல்லாம் ஏமாத்துறோம், நடுங்குறா. சொன்னாவா, அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சிருங்க, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இந்த பாவி, இந்த காரூன் இருக்கானே, இவன் தான் எனக்கு சல்லி எல்லாம் தந்து உங்களுக்கு எதிரா பேச சொன்னா, நானும் பணத்தை கண்டதோட வாயை பொழந்து வந்துட்டேன். உங்களை பார்த்ததோட எனக்கு ஒன்றுமே ஓடுதில்ல, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த ஆத்திரம், கோபம். உடனே காரூனை பிடிச்சி அடிக்கல, விழுந்தார் சுஜூதுல. அல்லாஹ் தானே இருக்கான், ஆக பெரியவன் இருக்கான், அவன் தீர்ப்பு வரணும். இப்ப விழுந்தார் சுஜூதுல மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான், மூசா இர்ஃபா ரஅஸக், தலையை தூக்குங்க. தலை தூக்குற மாதிரி இல்ல, அவ்வளவு ஆத்திரம். திருமையும் அல்லாஹ் சொன்னான், இர்ஃபா ரஅஸக், மூசா தலையை தூக்குங்க. தலை உயர்ற மாதிரி இல்ல, அல்லாட சலுகை கூட தேவைப்படுது இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாஹ் சொன்னான், சரி தலையை தூக்குங்க, முறில் அருள பூமிக்கு கட்டளை போடுங்க. நீங்க என்ன கட்டளைய போடுறீங்களோ அந்த கட்டளைக்கு பூமி கட்டுப்படும். கிடைச்சிச்சு நல்ல ஒரு சான்ஸ். எழும்பினார், சொன்னார், யா அருது ஹுதீஹி, ஏ பூமியே, இந்த காரூனை நீ சுழி வாங்குவாயாக. பூமி என்ன செஞ்சிச்சு, காரூண்ட 2 காலையும் ஒரு புடி. இப்ப காரூனுக்கு விளங்கிடு, நம்மட பணம், நம்மட பலம், நம்மட பராக்கிரமம், நம்மட டாம்பீகம், நம்மட படாடோபம், நம்ம காட்டின படம் ஒன்றும் இங்க வேலைக்கு ஆவாது. நம்மளை யாரு காப்பாத்தணும்? இப்ப அவன் சிந்தனையில மூசா நபி தான் நம்மளை காப்பாத்தணும், வேற ஒத்தராலையும் நம்மளை காப்பாத்த முடியாது. முசா முசா என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து கத்த ஆரம்பிச்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, குதீஹி, இன்னம் சுழி வாங்கு. முழங்கால் வரைக்கும் பூமிக்குள்ள போயிட்டு அவங்க கத்துறா, மூசா மூசா மூசா. மூசாவும் இல்ல, ஈசாவும் இல்ல, போ உள்ளுக்கு, போ உள்ளுக்கு. இடுப்பு, நெஞ்சி, கழுத்து உள்ளா போயிடுச்சு. மூசா மூசா மூசா, ஆஹா உனக்கு இரக்கமே இல்ல, போ உள்ளுக்கு. முழுமையாக காரூன் பூமிக்குள் சுழி வாங்கப்பட்டான். அவன் மட்டும் இல்ல, ஒரு ரூபாக்கும் உதவாத, தீனுக்கு செலவழிக்கப்படாத சொத்து அல்லாஹ்வுடைய பார்வையில கால் தூசியை விட மோசம். அல்லாஹ் சொல்றான், அவனையும் பூமிக்குள்ள சுழி வாங்கினோம். அவன் சொத்து, செல்வம், ஊடு, காணி எல்லாம் பூமிக்குள்ள போயிடுச்சு. இப்ப மூசா மூசாண்டு 70 தரம் கெஞ்சினானா அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட பேரை சும்மா சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, சம்பவம் சொல்றதுக்காக நான் சொல்றேன். அவரை போல ஒரு நபியுடைய வரலாறு நான் படிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் ஆக விருப்பமான ஒரு நபி, அவ்வளவு தைரியசாலி, அவ்வளவு வீரன், அல்லாஹ்வோட நேரடியா பேசினவர். அவருடைய வரலாறை படிச்சாலே ஒரு உற்சாகம் வரும். குர்ஆன்ல 136 இடங்கள்ல அவரோட பேர் இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ் கேட்டானா, இரக்கமுள்ள ரஹ்மான், உலகத்தில நமக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சாலே நம்ம அவனை எப்படி பழி வாங்கலாம், அவனை எப்படி தண்டிக்கலாம். ஒத்தனை பிடிக்கல, அவன் ஒன்றுமே செய்யல, சும்மா பொத்தருக்கு என்ன பிடிக்கலன்னு வைங்களே, என்ன பத்தி எல்லா இடத்தையும் தப்பா சொல்லி தெரிவான். ஒன்றும் செய்யலனா என்ன பிடிக்கல, அவனுக்கு என்ன பயம் பிடிக்கல, வேற என்ன உரமா துள்றாரு, அப்படி ஒரு சிந்தனை அவனுக்கு. அவன் யார்ட்ட கேட்டாலும் இவரை விட்டா அவங்களுக்கு ஆள் இல்லையா, வேற ஒத்தரும் இல்லையா, ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரிவான். அவன் நோய் அது. சகோதரர்களே, சும்மாவே ஒரு அநியாயம் செய்யாமலே இவ்வளவு அநியாயம் உலகத்துல நடக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அநியாயம் செஞ்சவன், அல்லாஹ்ட கடமையை மறுத்தவன் இந்த காரூன். அல்லாஹ் கேட்டானாம், யா மூசா, யா மூசா, மா அக்லவ கல்பக்,
ஏன் உங்களோட உள்ளம் இவ்வளோ கடினமாக மாறிவிட்டது? மூசாவே, உங்களோட உள்ளம் ஏன் இவ்வளவு கடினமாக மாறியது? இஸ்தகாஸ பிக 70 மர்ரத்தன் ஃபலம் துகிஸு. 70 தரம் கெஞ்சினானே, ஒன்று ரெண்டுண்டா பரவாயில்ல, 70 தரம் மூசா மூசா என்ன காப்பாத்துங்க 70 தரம் உங்களிடம் உதவி கேட்டு மன்றாடினானே. ஃபலம் துகிஸு, நீங்க அவனை காப்பாத்தலே, அவனுக்கு உதவி செய்யலே. அல்லாஹ் சொன்னானாம், அவன் பாவிதான், அவன் பயங்கரவாதிதான், என மார்க்கத்தை மறுத்தவன் தான். ஆனால் மூசா மூசா என்று 70 தரம் கத்தின வாயால் லவிஸ்தகாஸபி மர்ரத்தன், ஒரு தரம் அல்லாஹ் என்ன காப்பாத்து என்று சொல்லி இருந்தால் நான் அவனை காப்பாத்தி இருப்பேன். அவன் தான் அல்லாஹ், அவன் தான் அல்லாஹ். அது மட்டுமில்ல, மூசா கியாமத்து நாள் வரைக்கும் பூமியை யாருக்கும் வழிபடாமல் நான் ஆக்கி இருப்பேன். எவ்வளவு இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே, எவ்வளவு இரக்கம் உள்ளவன். ஆனால் உலகத்தில் மாத்திரம்தான் அவன் இரக்கம் உள்ளவன். அவனுடைய இரக்கத்தால் தான் அவன் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். அவன் ரஹ்மான், அளவில்லா அருளாளன், ரஹீம். ரஹீம் என்றாலும் இரக்கம் தான். ஆனா உலகத்துல ரஹ்மானா இருப்பானாம், ஆகிரத்துல ரஹீமா மாறிடுவானாம். உலகத்துல ரஹ்மானா இருப்பானாம், ஆகிரத்துல ரஹீமாக மாறுவான். அப்படி முன்னுக்கு வந்து உட்காருங்க பிள்ளைகள், வாங்க. ஆகிரத்துல ரஹீமா மாறிடுவான். ரஹ்மான் என்றாலே இறக்கம் தான், ரஹீம் என்றாலே இறக்கம் தான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரஹ்மான் என்றா நான் சொன்னனே, காரூன போல ஆக்களுக்கும் அல்லாஹ் சாப்பாடு கொடுப்பான். உலகத்தில் அல்லாவே இல்ல என்று சொன்னாலும் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அவனையும் பென்ஸ் கார்ல போக வைப்பான். உலகத்தில் ஆக பெரிய கோடீஸ்வரனா மாத்துவான். ஆனா ரஹீமண்டா என்ன தெரியுமா? ஆகிரத்துல யாரு நல்லவங்களா வாரீங்களோ, யாரு தொழுகையோட வாரீங்களோ, யாரு தாவத்தோட வாரீங்களோ, யாரு ஹராத்த தின்னாம வாரீங்களோ, யாரு வட்டி எடுக்காம வாரீங்களோ, அப்படியான மக்களோடு மட்டும்தான் இரக்கம் காட்டுவான். பாவிகளோடு இரக்கம் காட்டவே மாட்டான்.